நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லா சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
உற்சாகமா முழு அர்ப்பணிப்போடு கூட நாடி உடைய சமூகத்தை தேடி வந்து நிற்கிறோம். எங்களை பாக்கியவான்களாக கர்த்தர் நீர் அங்கீகரித்தீரே. நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் நாவு உம்முடைய புகழை அறிவிக்கும், எங்கள் நாவு உம்முடைய நாமத்தை அறிவிக்கும். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த இருதயத்தை, அந்த சிந்தையை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு அருளி செய்தபடினால நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஆளுகை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகம். ஹல்லேலூயா. அவ்வளவுதானா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த டோனுக்கு வரணும் போல இருக்கு. ஹல்லேலூயா அப்படி சொன்னோம்னா எல்லாரும் சொல்லுவோம் போல இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இது ஒரு பண்டிகை காலங்கள், விசேஷித்த நாள். நாம் யாவரும் இதில் இந்த காலங்களிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். சில அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய திருச்சபையிலே ஏற்கனவே அறிவித்தபடி மெழுகு தீப ஆராதனை, கேன்லைட் சர்வீஸ் இன்று மாலையிலே நடக்கவிருக்கிறது. சபையார் யாவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். ஆராதனையிலே, அந்த மாலை கேன்லைட் சர்வீஸ் ஆராதனையிலே சகோதரிகளுக்கான ஆகவே கேட்டுக்கொள்கிறேன். பரவாயில்ல, சொன்னேன். பாஸ்டர் வந்தோம்னா திரும்ப கொண்டு போய் நாங்கள் நைட்டில் லேட் ஆயிருப்பார். அதெல்லாம் கவலையே படாதீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் கொண்டு போய் உங்களை இறக்கி விட்டு வந்துடுறோம். அதனால் பிரச்சனை இல்லை. மாலை ஆராதனையில் பங்கெடுங்க, இரவு உணவோடு கூட. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஃபெலோஷிப், நம்முடைய ஐக்கியத்தை நாம் பலப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் கூட
பயந்து கத்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான். முயன்று உழைத்து பலனை உண்பான். முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் தூய
கர்த்தரின் கிருபை பயந்து கர்த்தரின் தூய வழியில் படிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாமா? எல்லாருடைய கண்கள் அடைக்கப்படட்டும், எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படட்டும். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அருமையான பிள்ளைகள் குடும்பமாய் வந்து நிற்க கர்த்தர் தயை பாராட்டினாரே. கர்த்தரை நன்றியோடு கூட நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையாகிய அருமை மகளுக்கு சுகமும் மகிழ்ச்சியான பிள்ளை பேற்றை கர்த்தர் தம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் அருளினதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமேன், ஆமேன். இருதயபூர்வமான நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பிரசவ காலங்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நெருக்கங்களிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், பயங்களிலிருந்தும், பதட்டங்களிலும் இருந்து கர்த்தர் காத்து இன்று வரை நடத்தி இதோ இந்த நாளிலே அருமையான பிள்ளையோடு கூட தேவ சன்னிதானத்தில் நிற்கும்படியான ஒரு பாக்கியத்தை அருமை பிள்ளைக்கு தேவன் கொடுத்தபடியினாலே கர்த்தரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமை மகள் ஜாய்ஸ், ஆமென், மகன் வினோத் இருவரையும் கர்த்தர் எல்லா விதமான நெருக்கங்களின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் ஆறுதல் படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யவும் தங்கள் வாழ்நாட்களின் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா காலங்களிலும் கர்த்தருக்கு முன்பாக பலப்படப்பட்டு ஆமென் நிற்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு அருளி செய்தபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார், தம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தார். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தேவன் தொட்டார், தேவன் தொட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமை வெளிப்பட்டது. உன்னதமானுடைய பலன் பிள்ளைகளை ஆளுகை செய்தது. கர்த்தர் அருமையான பிள்ளை பேரை கொடுத்தார். இந்த பிள்ளையோடு கூட தேவ சன்னிதானத்திலே வந்து நிற்கும்படியாய் குழந்தையை ஆமேன் தேவனுக்கென்று ஆமேன் ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை பண்ணத்தக்கதாக தேவ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறாங்களே. கர்த்தர் இப்படிப்பட்டதான எண்ணங்களை அப்படிப்பட்டதான நினைவுகளை அவருடைய இருதயங்களே கொடுத்தபடியினால ஆமேன் அந்த விசுவாசத்திற்காக கர்த்தரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு என்று கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டது. கர்த்தாவே, நீர் கொடுத்த சுதந்திரத்தை தேவ சன்னிதானத்திலே கொண்டு வந்து ஆமென் உம்முடைய கரத்தை நீட்டி நீர் பிள்ளையை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமே. ஆமென், ஸ்தோத்திர ராஜா. அருமையான மகன் வினோத், ஆமென் மகள் ஜாய்ஸ், இருவரையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட இணைத்தீர். ஆமென், ஸ்தோத்திர ராஜா. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. அவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்த சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. அருமையான சந்ததியை பெற்றெடுத்து உம்முடைய நாமம் மகிமைக்கென்று தேவ ஆலயத்திலே கொண்டு வந்து ஆமென் ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாய் வந்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அருமை குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆமென், ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம். எல்லா காலங்களிலும் பலப்படுத்தின தேவன் இனி வருகிற நாட்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை ஆமென் பலனை கர்த்தர் நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல உட்கார்ந்து போதகம் பண்ணி கொண்டிருந்தார். பிள்ளைகளை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் சீஷர்கள் அவர்களை அதட்டினார்கள். ஆண்டவர் சொன்னாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? இடம் கொடுங்க. ரெண்டாவது, தடை பண்ணாதிருங்க. அதோட விடல, அவர்களை அழைத்தார், அரவணைத்தார், அவர்களை தொட்டார், அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் பிள்ளையை நான் கரங்களிலே ஏந்தினாலும் கர்த்தருடைய கரம் பிள்ளையை தொடுகிறது. ஹல்லேலூயா. பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். வழக்கமாக கேட்குற சில கேள்வியை கேட்குறேன், நீங்களும் வழக்கம் போல் பதில் சொல்லாமல் அர்ப்பணிப்போடு கூட பதில் சொல்லி அதை ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்ப்பதிலே அதை நிறைவேற்றும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தையை கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவ சிந்தையோடு கூட கிறிஸ்தவ விசுவாசத்தில் கிறிஸ்தவ ஒழுங்கின்படி வளர்க்கவும், இந்த குழந்தை கிறிஸ்துவை தன் சொந்த மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையினுடைய போதனையிலும் வழிபாட்டிலும் ஆராதனை முறைமைகளிலும் வளர்க்கவும் முயற்சி செய்வீர்களா? கொஞ்சம் சத்தமாகவே சொல்லுங்க, அப்பதான். ஆமாம், ரைட். இந்த குழந்தையினுடைய வளர்ச்சியிலே ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இந்த வளர்ச்சியிலே இந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் எந்த விதத்திலும் இடரல் இல்லாதபடி உங்கள் வாழ்க்கையை, அருமையான பிள்ளைகள் கணவன் மனைவி 2 பேருக்குமே சொல்கிறேன், அவங்கள மாத்திரமில்ல பிள்ளைகளை சார்ந்த குடும்பத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன், பிள்ளைகளை வளர்ப்பதில் இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை எல்லாருக்குமே, குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காய் நடத்த ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? குடும்பத்தாருக்கும் கேட்குறேன், ஒப்பு கொடுப்பீர்களா? ஆமேன். குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருமே ஆமேன் சொல்கிறாங்க. ரைட். இந்த பிள்ளை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால விசுவாசத்தில் வளர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறவும், திருச்சபையின் அந்நியோன்யத்திலே உண்மையாய் சேவிக்கவும், உலகத்திற்குள் அடையாளமாக செல்லவும் உதவியாய் இருக்கும்படி இந்த குழந்தை வளருகிற காலத்திலே திருச்சபையினுடைய முழுமையான எல்லா காரியத்திற்கும் பங்கு பெற இந்த குழந்தையை நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா? ஆமேன், ஸ்தோத்திரம். சபையாருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஏதோ குடும்பத்தார் குழந்தையை கொண்டு வந்தாங்க, அவங்க பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க, அவங்க பிள்ளையை வளர்ப்பாங்க, அப்படி இல்லை. சபையாருக்கு ஒரு பொறுப்பு. இவர்களும் உங்கள் மத்தியில் உள்ள எல்லா பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளருவதற்கு உதவியாயிருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்களுடைய ஒவ்வொருடைய அழைப்புக்கும் நீங்கள் உண்மையாயிருப்பீர்களா? ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேருக்கு சொல்லிட்டு மாட்டிக்குவோமேன்னு ஒரு பயம். ரைட். ஏன்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பில் நம்முடைய பங்களிப்பும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பும் போது சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். அவங்க வரதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா உட்காந்து கூட்டிகிட்டு போயிடணும். எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளை இழுத்துட்டு போயிட்டு சண்டே ஸ்கூல் என்ன செய்யக்கூடாது? கட் பண்ண வைக்கக்கூடாது. ஆராதனைக்கு வருகிற காலங்களில் பிள்ளைகள் அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்கள அழைச்சிட்டு வரணும். இது எல்லாமே முறைமைகள் சபையாருக்கும் எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்குது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையான குழந்தையை கையில் கொடுங்க, பிள்ளைக்கு நாம் பேர் வைக்கலாம். பிரைஸ் லார்ட். வெளிச்சத்தை பார். ரைட். அருமையான சகோதரன் வினோத், மகள் ஜாய்ஸ் அவர்களுக்கு தேவன் அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். காத்திருந்ததுடைய நன்மையை கரங்களிலே ஏந்தி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி அருமையான குழந்தைக்கு பிரின்ஸ் சாமுவேல் என்று பெயரிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே பிரின்ஸ் சாமுவேல் என்று சொல்லி பெயரிடுகிறேன். ஹலோ, பிரின்ஸ் சாமுவேல். ஆமாம், சிரிச்சுக்க, சிரிப்பு வந்துருச்சு. அருமையான குழந்தைக்கு பிரின்ஸ் சாமுவேல் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து பெயரிடுகிறேன். அப்படி இல்லைங்க, நம்ம சோம் பண்ணி முடிச்சிடலாம். நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒரு விசேஷித்த தருணம்.
அர்ப்பணிப்போடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம், தலைமுறை தலைமுறையாக உம்மை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை அருமையான பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் பிள்ளைகளை இணைத்தீர், நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், பிள்ளைகளை நீர் பெருக செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அருமையான சகோதரன் வினோத், ஆமென், அருமையான மகள் ஜாய்ஸ், இருவருக்குமாய் நீர் கொடுத்த அருமையான குழந்தை பிரின்ஸ் சாம்வேலை கர்த்தாவே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. கர்த்தரிட்ட சகல கற்பனையிலும் ஆமேன் ஸ்தோத்திர சகல ஒழுக்கத்தின்படியும் கர்த்தருடைய விசுவாசத்திற்குள்ளாகவும் ஆமேன் ஸ்தோத்திரம் பிள்ளை வளர்க்கத்தக்கதாக பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க, குடும்பத்திற்கு வேண்டிய ஞானத்தை கட்டளையிடுங்க, திருச்சபைக்கு வேண்டிய பொறுப்பை உணர்ந்து கொள்ள யாவருக்கும் கர்த்தர் நீர் தயை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இந்த நாளில் பிள்ளையை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே பிள்ளைக்கு நாங்கள் பேரிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பேர் பிள்ளையினுடைய நாமத்தின் அடையாளமாக ஆமென் உம்முடைய சமூகத்தில் என்றென்றும் எழுதியிருக்கும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனம் 1 to 12 வரை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 1 to 12 வசனங்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத படம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியாயமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக
தேவன் நம்ம கொடுத்த சகல நன்மையிலிருந்து காணிக்கைகளை, தசம பாகங்களை நாம் யாவரும் படைக்கும்படியாக யாவரும் எழுந்து நின்று, என் ஜீவ பயணத்திலே தேவா உன் பாதமே சரணம், பூலோக மீதினில் நீரே அல்லாமல் யாரும் துணை இல்லை என்கிற பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கென்று உற்சாகமாய் நம்மை அர்ப்பணிக்கலாம். பயணத்திலே தேவாவும் பாதமே சரணம், பூலோகமீதினில் நீரே எல்லாம் யாரும் துணையில்லையே, பூலோகமீதினில் நீரே எல்லாம் யாரும் துணையில்லையே. பயணத்திலே மண்ணுலக பாவ இன்பங்களும் மாயமாய் மறைந்திடினும், மண்ணுலக பாவ இன்பங்களும் மாயமாய் மறைந்திடுமே, மாறாவும் வாக்குகள் அனைத்துமே மாறாவும் வாக்குகள் அனைத்துமே நான் நம்பி பின்தொடர்வே. என் ஜீவ பயணத்திலே தேவாவும் பாதமே சரணம், பூலோகமீதினில் நீரே எல்லாம் யாரும் துணையில்லையே, பூலோகமீதினில் நீரே எல்லாம் யாரும் துணையில்லையே. ஜீவ பயணத்திலே பலவித சோதனை கஷ்டங்களும் பலமாயணுகிடினும், பலவித சோதனை கஷ்டங்களும் பலமாயணுகிடினும், கலங்கின எந்தன் இருதயத்தை அசையாமல் காத்துக் கொள்வே, கலங்கின எந்தன் இருதயத்தை அசையாமல் காத்திடுவே. என் ஜீவ பயணத்திலே தேவாவும் பாதமே சரணம், பூலோகமீதினில் நீரே எல்லாம் யாரும் துணையில்லையே, பூலோகமீதினில் நீரே எல்லாம் யாரும் துணையில்லையே. ஜீவ பயணத்திலே நேற்று வனமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய திரு சன்னிதானத்திலே ஒரு விஷயத்தாமே எங்களை அர்ப்பணிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களை நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற பிரகாரமாக நீர் எங்களுக்கு கொடுத்த சகல நன்மையிலிருந்து உடைய சமூகத்தில் நாங்கள் காணிக்கைகளை, தசம பாகங்களை, ஸ்தோத்திர காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இவைகளை அங்கீகரிப்பீராக. இவைகள் நிமித்தமாய் உண்டாகிற சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கும் கர்த்தர் எங்களை பங்குள்ளவர்களாய் ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே நாங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட நாங்கள் படைத்திருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் நிறைவாக்குவீராக. எங்கள் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக ராஜா.
ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தின் நன்மையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற விசுவாசத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் தரித்து கொண்டு நன்மைகளை அனுபவிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளும் நிறைவாகத்தக்கதாக என் தேவன் புதிய புதிய வாசல்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்துக்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷ விதமாக இந்த நாளிலும் ஸ்தோத்திர காணிக்கையை கொண்டு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய காத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். தம்பி சந்தோஷ், மகள் சௌந்தர்யா இருவருக்கும் என் தேவன் புதிய ஆண்டை காணும்படியான கிருபை செய்தீர். கர்த்தாவே, இத்தனை ஆண்டுகளாக பாதுகாத்த தேவன் அப்பா, புதிய ஆண்டினுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் இவர்களை ஆசீர்வதித்து முடிசூட்டும்படியாய் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திர ராஜா. வலது கரத்தை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே என்றென்றும் எல்லா சூழ்நிலைகளும் பிள்ளைகளுக்கு நீர் துணையாய் இருக்கும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. சகல ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையினுடைய மேன்மையை, ஆழங்களை, அதிசயங்களை, நன்மைகளை கண்டடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதத்தின் கரத்தினால் எங்களை நிரப்பி ஆளுகை செய்யுங்க. நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவர்களை வழி நடத்துங்க. எல்லா சுயமான எண்ணங்கள் மறையட்டும். என் வாயின் வார்த்தைகள் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே அது பிரியமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்ப நான் நினைவுபடுத்துகிறேன், இன்று மாலை நடக்கிற கேன்லைட் சர்வீஸ் ஆராதனையிலே சகோதரிமார்களுக்கான கிறிஸ்மஸ் கிஃப்ட் சாரி கொடுக்கப்படும். சகோதரிகள் தவறாமல் அந்த கூட்டங்களில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையோடு கூட நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 9வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனுடைய முதல் வார்த்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டோம். என் கிருபை உனக்கு போதும். வேற எது எனக்கு வேணும்? வேற எது எனக்கு வேணும்? வேணும்னு கேட்டோம்னா ஒரு பெரிய லிஸ்டை நம்மளால கொடுக்க முடியும். பெரிய காரியத்தை நம்மளால, ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே இதோட போதும்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? திருப்திப்பட மாட்டோம். ஒன்று சாப்பாட்டு விஷயத்தில் மாத்திரம் சொல்லுவாங்க. அதுலேயும் சொல்கிற விதங்களில் ஒரு இது இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க, டீசெண்டாக சொல்கிறேன். விருந்துக்கு கூப்பிட்ருக்குறாங்க, நமக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. இப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு, சாப்பிட்ற அளவு பூரணம் ஆயிடுச்சு. என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? போதும்னு சொல்லுவோம். ஆனால் சில நேரத்தில் வேண்டான்னு சொல்லுவோம். சாப்பாடு வேணுங்களா? என்ன சொல்லுவோம்? அப்படி ஒரு அனுபவமே எங்களுக்கு இல்லை பாஸ்டர் அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. 2 ஆன்சர் சொல்லுவோம். 2 ஆன்சர் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, இப்போ நமக்கு விருந்து கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, நாம திருப்தியாக சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டுட்டே இருக்கோம், திரும்ப வைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வைக்கணும், இன்னும் கொஞ்சம். என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? எதை சொல்றது தெரியல. வேண்டான்னு சொல்லுவோம், போதும்னு சொல்லுவோம். நீங்க போதும்னு சொல்றதுக்கும் வேண்டான்னு சொல்றதுக்கும் உள்ள வார்த்தையினுடைய அழுத்தத்தை கவனிச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? வேண்டாம் அப்படின்றதுக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? போதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம். வேண்டான்னா
நிராகரிக்கிறோம். போதும்னா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வேண்டாம் என்றால் நிராகரிக்கிறோம். இதுக்கு மேலே போடாதீங்க, ஸ்டாப். வேண்டாம், வேண்டாம், நிராகரிக்கிறோம். போதும் என்று சொன்னா நான் திருப்தி ஆயிட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ திருப்தி ஆகிற அளவுக்கு நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, வேண்டாம் என்பதற்கும் போதும் என்பதற்கும். அப்ப ஆண்டவர் சொல்றார் போதும் அப்படின்னா நீயே போதும் அப்படின்னு சொல்லுவையா சொல்ல மாட்டேயா எனக்கு தெரியாது. ஆனா நீ திருப்தி ஆகிற வரைக்கும், உன்னை திருப்திப்படுத்துகிற வரைக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கன்மலையின் தேனினால் உன்னை, ஆமென், திருப்தியாக்குகிறார். ஒரு 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 பர்டிகுலரா சொல்றாரு. ஒரு தேன் திருப்தியாகும் அப்படி சொல்லல, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இப்ப அந்த டாபிக் குள்ள போனோம்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள போகல, சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். திருப்தியாக்குகிற தேவன், நம்மை நிறைவுபடுத்துகிற தேவன் எல்லா விதத்திலும். வெறும், ஆமென், ஸ்தோத்திரம், வீட்டினுடைய தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகள், அவைகளை மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய அனுபவங்களிலும் உலகத்தில் இருப்பவரை எல்லாரை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோம் என்கிற அந்த தைரியத்தில் கொடுக்கிறதிலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். அப்படின்னா எந்த எண்ணமாவது, இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு துணை இல்லை, இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, இந்த இடத்துல என்னை கைவிட்டார், இந்த காரியத்தில் என்னை விட்டு தூரமானார், எதை பத்தி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆண்டவர் என்னோட கூட இல்லை அப்படி நீங்க சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, திருப்தியாக்குகிற கடவுள், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, பவுல் கேட்டதுனால அவருக்கு சொன்னது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய், பலம், மன்னிக்கணும், பலன் அல்ல பலம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பலன் என்றால் கிஃப்ட், பலம் என்றால் ஸ்ட்ரென்த். சரியா? உன் பலவீனம், ஏன்னா இந்த இடத்துல பவுல் தன்னுடைய பலவீனத்தை குறித்து பேசுகிறார். எனக்கு ஒரு வியாதி இருக்குது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்படும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு ஒரு தொந்தரவு இருக்கிறதுக்குள்ள நிறைய உள்ள போகலாம். அவர் சொல்ற, எனக்கு ஒரு தொந்தரவு இருக்கிறது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு வியாதியை மாத்திர சொல்லுகிறாரா? இல்ல, தன்னுடையவர்களே அவரை குத்திக் கொண்டே இருக்கிறார்கள், பாதிக்கப்படுறார். என்னுடைய சுய சகோதரர்களினாலே நான் பாதிக்கப்பட்டேன், அவர்களால் நான் அடிபட்டேன், அவர்களுடைய கரத்தினாலே நான் அடிக்கப்பட்டேன், அவர்களே என்னை கல்லெறிந்து கொன்றார்கள். தெரியுமா உங்களுக்கு பவுல் செத்து போனாரு தெரியுமா? இடையிலேயே ஒரு ஊர்ல அவரு பேசிட்டு இருக்கிறாரு, அவர் மேல் மூர்க்கம் கொண்டு அவரை கொன்னுட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் அவரை சுத்தி நின்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆமென். அவர் மறுபடியும் எழுந்தார். அல்லேலூயா. அந்த அந்த மன அழுத்தம், அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது ஒரு பலவீனமாக இருந்தது போல நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட, இப்போதும் நமக்கு சேர்த்து சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கும் கூட ஒரு சுகவீனம் இருக்குது, இதுல இருந்து என்னால விடுதலையே பெற முடியல, இந்த சுகவீனத்திலிருந்து என்னால என்ன சொல்றதுன்னா ஒரு சுகத்தையோ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா கூட, ஆண்டவர் சொல்றார், சுகவீனத்தை மறந்திருப்பா, என் கிருபை உன்னோடு கூட இருக்குதுன்றாரு. அல்லேலூயா. சுகவீனம் தான் உங்களை கவலைப்படுத்த, அந்த கவலையை மறந்துருங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய நண்பர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேர் தினகரன், சென்னையில் இருக்கிறாப்புல. ஒரு நாள் நம்ம சபைக்கு அழைக்கலான் இருக்கிறேன், பார்க்கலாம். அவருடைய ஊழியம் பார்வையற்றோர் மத்தியில் அந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு உதவி செய்வது, ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்கறது, ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி வாங்கி கொடுக்கறது, அவங்கள பிச்சை எடுக்க விடாமல் அவங்கள வேலை செய்ய வைக்கிறது, ஏதாவது அவங்களால முடிஞ்சது. ஒரு ஷோல்டர் பேக் வாங்கி கொடுத்து அதில் இந்த ஊதுபத்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெயினில் வித்துட்டு போகிறதுக்கான சோர்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கறது, அந்த மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். பார்வை இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உட்காந்துருக்குறாங்க, யாருக்கும் கண்ணு தெரியாது.
ஆனா விசுவாசத்தை பத்தி பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவை செய்வார், கர்த்தர் என்னை நடத்துவார். என்னன்னா அவர்களுக்குள்ள விசுவாசம் என்ன? அந்த பலவீனத்திலே தேவனுடைய பலன் அவர்களுக்குள் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. அதை அவங்க நம்பினாங்க. நீ எனக்கு பார்வை கொடுத்தா தான் நான் விசுவாசிப்பேன், அப்படி அவங்க சொல்லவே இல்லை. பார்வை இல்லை, ஆனா அதை பத்தி அவங்க பொருட்படுத்தல. உங்களுடைய கிருபை என் கூட இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் உலகத்தை ஜெயித்த ஜெயத்தின் அடையாளமாக இருக்கிறது. 3 காரியங்களை ஆமென் ஸ்தோத்திரம் சுருக்கமாய் நாம் தியானிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், வாசி கேட்ட அந்த வேத பகுதி 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவரை பற்றும் விசுவாசம், அவருக்குள் நமக்கு தைரியம், திட நம்பிக்கை, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். ஆமென் ஸ்தோத்திரம். அவரை பற்றும் விசுவாசத்தினால தைரியம், திட நம்பிக்கை, தேவனிடத்தில் சேரக்கூடிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தைரியம் வருது. தைரியம் வருதுன்னா என்ன சொல்லுவோம்? எங்க சர்ச்சில் எல்லாருக்கும் தைரியம் ஜாஸ்திங்க. என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே மொத்தமா எந்திரிச்சு நிற்போம், எல்லாருமே மொத்தமா, அப்படி சொல்லுவோமா என்னைக்காவது? தைரியம்னா எதை பத்தி பேசுவோம்? தைரியம் சொன்னா எதை சொல்லுவோம்? யாரை சொல்லுவோம்? பொதுவா யாரன்னா நீங்க தனிநபர் பேருக்கு போயிடாதீங்க. தைரியம்ன்றது ஒரு நபரை குறித்து சொல்லுவோம். எனக்கு தைரியம் இருக்கிறது, என்னுடைய இன்னாருக்கு தைரியம் இருக்கிறது. தனி நபரினுடைய ஒரு அடையாளத்துக்கு தான் அதிகமாக என்ன செய்வோம்? தைரியம்ன்ற வார்த்தை என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். தைரியமான ஆளுங்க அவரு. அப்போ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் எனக்கு தைரியம், 2வது திடமான ஒரு நம்பிக்கை. என்ன திடமான நம்பிக்கை? அது எனக்கு மாத்திரமல்ல. அருமையான பிள்ளைகள் தேவ சன்னிதானத்திலே குழந்தை பிரதிஷ்டை பண்ண கொண்டு வந்தாங்க. என்ன திட நம்பிக்கை? திட நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரமல்ல, தலைமுறைகள் கடந்தும் நிற்கும் என்பது பேர் தான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. விசுவாசம் இது எல்லாமே எனக்கு இந்த நான் காண்கிறது மாத்திரமல்ல. நீங்க விசுவாச அறிக்கை எதில் வருது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது எடுக்க வேண்டாம், 11வது அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கும் போது காணாதவைகளை குறித்ததான ஒரு நம்பிக்கை, காணாதவைகளை குறித்ததான ஒரு விசுவாசம். அவர்கள் அடையவில்லை, ஆனா அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. அருமையான பிள்ளையை தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அவருடைய வளர்ப்பையும் குறித்து சொல்லுகிறது. இதே வார்த்தை தான் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது பொருத்தமாக இருக்கும். காரணம் என்ன? அவரும் மாம்சத்திலே வெளிப்பட்டார், என்னை போலவே வெளிப்பட்டார். அப்படின்னா அவருக்கு எதெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதுதான் எங்களுக்கும் தேவைப்படும். எப்படிங்க கிடைக்கும்? கிடைக்கும், கிடைக்கும். எப்படி உத்தரவாதம் பண்றீங்க? ஏன்னா இது ஆதி காலங்களுக்கு முன்பாக இருந்தே எங்களுக்கென்று சொல்லப்பட்ட எழுதப்பட்ட என்ன சொல்ற ரகசியமாய் அது இருக்கிறது. இங்க சொல்றாரு 11வது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு. எதுக்குங்க கிருபை போதும்? உங்களுடைய கிருபை எனக்கு போதும். எதுக்கு? எதுக்கு? சரி, ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. திரும்ப நான் வருகிறேன். அந்த 11வது வசனத்தை எல்லாரும் பைபிளை தரங்க. ஏன்னா நிருபங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து யாரு, அவருடைய கிருபை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நிருபங்களை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரைட், ஓகே. 11வது வசனம் திரும்ப வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு
இயேசு கிறிஸ்துவை தான் மையமா வச்சு, இயேசு கிறிஸ்துவை தான் எனக்கு அடையாளமா வச்சு, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, இவரை நம்பும் போது, இவரை விசுவாசிக்கும் போது, இவரை கர்த்தராக நான் ஏற்றுக்கொண்டு என் தெய்வமாக நான் அவரை வைத்திருக்கிற இந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் ஆதி காலங்களுக்கு முன்பாகவே மறைந்திருந்தது. இப்ப எனக்கு கொடுக்கப்படுகிற கிருபையின் வழியாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். எப்படி நான் பார்க்கிறேன்? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ஆண்டவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் அடையாளமாய் நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எந்த காலத்திற்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்போம்? எவ்வளவு பீரியட் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்போம்? எவ்வளவு காலங்கள் இருப்போம்? சும்மா சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். எவ்வளவு காலங்கள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பீங்க நீங்க? எவ்வளவு நாள்? கடைசி வரைக்கும்னு சொன்னாங்க. எந்த கடைசி? வாழுகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் சரி, எப்போ இருந்து இது ஆரம்பிச்சிச்சு? எப்போ இருந்து இது ஆரம்பிச்சிச்சு? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்றது எப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சு? இந்த பிரதிஷ்டை பண்ண கொண்டு வந்தாங்களே, எப்போ எங்களை கொண்டு போய் சர்ச்சில் கொடுத்தாங்களோ அப்ப இருந்து. எப்போ நான் முங்கி எந்திரிச்சேனோ அப்ப இருந்து. நல்லா கவனிங்க, நான் யதார்த்தமா பேசுறேன்னு அப்படி போயிடாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி எது வரைக்கும் கேட்டேன்? வாழ்வினுடைய கடைசின்னு சொன்னோம், மரணம் வரைக்கும். சரி, எப்போ துவங்குச்சு? எப்போ துவங்குச்சு? அது தெரிஞ்சா நாங்க ஏன் உட்கார்ந்துருக்கிறோம்? எப்போ துவங்குச்சு? பிள்ளை பிறந்த உடனே வா? நாம் பிள்ளையாய் பிறந்ததுக்கு அப்புறமா, குழந்தையை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா, ஞான ஸ்நானம் ஏற்றதுக்கு அப்புறமா, எப்போ நான் அதனுடைய முழு அடையாளமாய் மாற்றப்பட்டேன்? தெரியாது. வசனம் சொல்லுகிறது, தேவனை இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார்ல, அப்பயே என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்த ஒரு ரகசியம் இருக்கிறது. அது அன்னைக்கு யாருக்கும் தெரியல, பழைய காலங்களில் யாருக்கும் தெரியல. கிறிஸ்து வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள. எதுக்கியா நான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்? வாங்க 2வது அதிகாரத்திற்கு. எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம். இருங்க வர 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மன்னிக்கணும் 1ல இருந்தே வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நடந்து கொண்டீர்கள். ஆமென். பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. எது கிரியையினால் உண்டானது அல்ல? ரட்சிப்பு கிருபையினால நாம் பெற்றிருக்கிறோம். முன்ன பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரிச்சிருந்தோம். இப்போ கர்த்தர் நம்மை அவரோடு கூட உட்கார செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இப்பயே நம்ம ஆல்ரெடி அங்கே அவரோடு கூட செட்டில் ஆகியிருக்கிறோம். இது எல்லாமே
நீங்களும் நானும் ஏதோ செய்கிற கிரியையினால பெற்றுக்கொள்ளல. இந்த கிருபையே மகா மேன்மையுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க எனக்கு தைரியம் வருது? எப்படி தைரியம் வருது? இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு தைரியம் வந்திருக்குன்றாங்க. அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால தைரியம் வந்திருக்குன்றாங்க. எப்படி தைரியம் வந்துச்சு? நான் செய்யல, எனக்காக அவர் செய்து முடித்தார்னு நான் நம்பும் போது எனக்கு விசுவாசம், தைரியம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நம்மால சொல்றாங்க, பிசாசை நசுக்கு, உன் காலில் கீழே போட்டு மிதி. மிதி எங்க மிதிக்கிறது? அவர் தான் மிதிச்சிட்டாரு ஏற்கனவே. செத்த பாம்பு போய் அடிக்கிறதுக்கு நம்மால சொல்லி கொடுக்கிறது மிதி மிதி. அவர் நசுக்கினார். ஹல்லேலூயா. அதன் மேல் வைக்கிற விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயமாய் நமக்கு மாறும். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வந்துருச்சுன்னா நாம எதுக்கு பயப்பட போறோம்? நாம எதுக்கு கலங்க போறோம்? நேரம் இல்லை. அதனால தான் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே ஓடிட்டே வரேன். ஸ்கிப் பண்றேன் நான். இந்த இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா வாசித்து பாருங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நிருபங்களை நீங்க சங்கீதங்கள் வாசிக்கிறத கூட விட்டுருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. சங்கீதங்கள் வாசிக்கிறத கூட விட்டுருங்க. ஏன்னா சங்கீதம் நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய நேரத்தில் நமக்கு பழி வாங்குதல் உணர்ச்சியை கூட அது நமக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒரு ஆவிக்குரிய நண்பர் ஆவியில் அப்படியே அக்கினியா இருப்பார், அனலா இருப்பார். அவர் தான் என்கிட்ட சொல்லி ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. எனக்கு விரோதமாக என் தம்பிகள்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர் சொல்லி ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. ஏன் வருது? சங்கீதங்கள்ல நிறைய வார்த்தைகள் அப்படிதான் கேட்கிறோம். ஆனா போன வாரம் நாம் தியானிச்சோம், எப்போ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், கிருபைக்கு நாம் எப்போ தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். போன வாரம் தியானிச்சோம், ஞாபகம் இருக்குதா? எப்படி தகுதி உள்ளவர்களாய் மாறுறோம்? ஆமென். மன்னிக்கிறது, நம்ம எதிராளியை சிநேகிக்கிறது. அந்த வசனத்தை சொல்லுங்க அப்படியே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 5:43-44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். போதுமா போதுமா. அப்ப கிருபையை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். மன்னிச்சு பாருங்க, அவங்கள ஏற்றுக்கொண்டு பாருங்க, நேசிச்சு பாருங்க. எப்போ இது உருவாகும் தெரியுமா? பொதுவா திருச்சபைகள் எந்த கண்ணோட்டத்தில் அமைக்கப்படணும் என்று சொன்னா, ஏன் அப்படி இருக்குது, அவங்க எப்படி, அதுக்குள்ள நான் போகலை. ஃப்ரீ வில். நான் திரும்ப வாரம் இப்போ கொஞ்ச நாளாக கோட்பாடை பற்றி சொல்லிட்டு வரேன். நான் திருச்சபைகள் எதனுடைய அடிப்படையில் இருந்துச்சுன்னா இந்த உணர்வு வரும் தெரியுமா? ஒன்று யூனிட்டி, இல்லைன்னா யூனிஃபார்மிட்டி. யூனிட்டினா ஒருமனப்படுதல். யூனிஃபார்மிட்டி அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா ஒரே மாதிரி இருத்தல். திருச்சபை எதை செய்ய வேண்டும் என்றால், வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்து ஒருமனப்பட்டார்கள். அந்த ஐக்கியம், அந்த ஃபெல்லோஷிப், அந்த யூனிட்டி, இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா திருச்சபைகள் எதை பின்பற்ற முயற்சி பண்றாங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கணும்னு விரும்புறாங்க. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நானும் இருக்கணும்.
என்னுடைய பக்கத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நானும் இருக்கணும். அவர்களுடைய அடையாளம் என்ன, நான் அதே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி தெரியணும். உள்ள நுழைஞ்சிட்டு அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறாங்க, இதை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறாங்க. யூனிஃபார்ம் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பானுங்க. யூனிஃபார்ம் ஸ்கூல்ல ஒரே மாதிரி. ஆனா ஒவ்வொருடைய மனநிலையும் வேற வேற எண்ணங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ட்ரெஸ் கோடில் எப்படி இருப்பாங்க பார்க்கறதுக்கு, ஓ இந்த ஸ்கூலா, ஓ இவங்களா இந்த ஸ்கூலா, அடையாளம் காட்ட முடியும். ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனா எண்ணங்கள்ல ஒரே மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள உருவாகாது. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யூனிஃபார்ம் அல்லப்பா, யூனிட்டி, ஒருமனப்படுதல். எதுல ஒருமனப்படணும்? எல்லாரோட எண்ணங்களும் ஒரே ஒரு விஷயத்துல தான் ஒருமனப்பட்டு இருக்குது. எதுலனா, எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரே எண்ணம் தான் எல்லாருக்குள்ளேயும். அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரே எண்ணம் தான். எனக்கான கிருபை தேவன் அருளி செய்தது. ஒரே எண்ணம் தான். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, எந்த இனம், என்ன மாதிரியான என்ன சொல்றதுன்னா அந்தஸ்து, சமூக அந்தஸ்து, என்ன அடையாளம், எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஆமென், தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்குள்ளும் இயேசுதான் ரட்சகர், உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் இயேசுதான் ரட்சகர். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரு மனம் இருக்கும் என்று சொன்னா அது நம்முடைய ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ரைட், ஓகே. நான் திரும்ப இங்கே நான் வருகிறேன். அப்போ சார் மன்னிக்கணும், இந்த ஒரு மனம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். அப்போ எப்போ விட்டு கொடுத்தல், எப்போ சகிப்புத்தன்மை, ஆமென், ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் எப்போ வெளிப்படுதோ அப்பதான் என்ன உண்டாகும்? ஒரு மனம் உண்டாகும். ஒரு மனம் இல்லாம ஒரே மாதிரி உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3வது அதிகாரம் சில நேரத்தில் அவர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, நீங்க இதுவரைக்கும் ஒன்றை கேட்டிருப்பீங்க, ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை சொல்வதற்காகவே தேவனுடைய கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீ கேட்டிருக்கலாம், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவர்கள் மூலமா. இந்த வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் எபேசியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் பலமுறை சொல்லிட்டு வர்றது, கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவு என்னன்றத நீங்க என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். நானும் வேற எங்கேயோ இருந்தெல்லாம் கொண்டு வரல, என்னுடைய சுய ஞானத்துல நான் இதை வெளிப்படுத்தல. வேதத்துல தேவ ஆவியானவருடைய நடத்துதனால் எழுதப்பட்டது என்று சொல்லி நம்பப்படுகிற நிருபங்களின் வழியாகத்தான் நானும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். கிறிஸ்துவை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை நீங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஊழியக்காரனா. இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். என்ன சுவிசேஷம்? கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே. கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே. அவர் இன்றி எதுவுமே எனக்கு இல்லை. அவரே என்னுடைய ரட்சகர். அவருடைய வழியை தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அவரை மாத்திரமே நான் பின்பற்றுகிறேன். எனக்காக அவர் என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளால் மாத்திரமே சுகம் உண்டு. இது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த தைரியத்துல தான் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்காக எல்லாவற்றையும் அவர் தான் செய்து முடித்தார். நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதை நம்மளுக்கு வேற மாதிரி எடுத்துக்க, வேலை வெட்டிக்கெல்லாம் போறதில்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் அந்த மீனிங்ல சொல்லல, எதிராளிகளை ஜெயிக்கிறதை குறித்து அங்க பேசப்படுகிறது. பயப்படாதப்பா, எதிரில் இருக்கிற செங்கடல் பயப்படாத, பின்னாடி பார்வோன் பட பயப்படாத.
அவங்களோடு யுத்தம் பண்ணுகிற காரியத்தை எல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னா அவர் மேல் வைக்கிற விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு அர்த்தம். சும்மா இருக்கிற வெட்டியா உட்கார்றதல்ல. அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அவர் எனக்காக எல்லாவற்றையும். அல்லேலூயா. ஸோ அந்த தைரியத்தோட தான் சில நேரத்தில் நான் சில விஷயங்களை நான் உங்களோடு கூட சொல்றேன். இதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் நம்மை நடத்தினவங்க எல்லாருமே தேவனுடைய கிருபையை பத்தி பேசி இருக்கிறாங்க. நானும் அதே வழியில தான், அதே வார்த்தைகளை கொண்டே தான் நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். என்ன உறுதிப்படுத்துகிறேன்? யூனிஃபார்மிட்டி ரெண்டாவது பட்சமா இருக்கட்டும். ஆனா பட்சம் நமக்கு எதுதான் இருக்கணும்? யூனிட்டி, ஒரு மனம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு 2-3 பேர் ஆகிலும். இப்போ மேலறை வீட்டுல தேவ ஆவியானவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது எப்பொழுது ஒருமனப்பட்ட போது மாத்திரம்தான், ஒருமனப்பட்டிருந்தா மாத்திரம்தான், ஒருமனமாய் உட்கார்ந்திருந்தா மாத்திரம்தான் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வந்து தங்கும். சொல்லியிருக்கலாம், நம்மை உற்சாகப்படுத்தும்படி, நம்மை சீர்படுத்தும்படி, நாம் வழி நடத்தப்படும்படி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்கன்னா, பாருங்க ஆண்டவர் வந்து காத்திருக்கிறாரு, ஒழுங்கு மரியாதை சபைக்கு வந்து உட்காருங்க. அப்படி புரிஞ்சிக்காதீங்க, தயவு செய்து அப்படி புரிஞ்சிக்காதீங்க. அன்பு மெதுவாக தான் வேலை செய்யும். குச்சி எடுத்தா வேகமாக ஓட தான் செய்வோம். ஆனால் அது பயத்தை உண்டாக்கும். ஆனால் அன்பு கிருபையை புரிய வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை வேணும்னு கேட்ட உடனே டபக்குன்னு பிறந்தான் இஸ்மவேலு. அவன் வாக்குத்தத்தம் கிடையாது, காத்திருக்க வச்சு கொஞ்சம் மெதுவாக கொடுத்தாரு. அவன் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. என்னையா இது மெதுவாக வேலை செய்யும்? கிருபன்றீங்க, அன்புன்றீங்க, அது எப்படியா வேலை செய்யும்? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ரத்தத்தை சிந்தினவர் அவர் பார்த்துக்க மாட்டாரா? அவர் கிரியை செய்வாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை உணர, அந்த தேவ அன்பை உணர, எனக்காக பலியானாரே, அவரை மகிமைப்படுத்தணும், எனக்காக யாவையும் செய்தாரே, அவரை நான் துதிக்கணும். எப்பங்க துதிக்கிறாங்க? பாட்டுல துதிக்கிறாங்கயா, அங்க போய் உட்காரணும்யா. அப்படி வரணும். அதை விட்டுட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அதனால உள்ள போய் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலித்தனமான பயத்தோடெல்லாம் சபைக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது, அவ்வளவுதான், அப்பொழுது, அதான் மேட்ரு. அப்பத்தான். அதை விட்டுட்டு ஒரு மனமே இல்லாம, ஆனா நான் ரொம்ப ஷார்ப்புங்க உட்காந்து ஆண்டவர் இருப்பார் நினைக்கிறீங்க? யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்டி உருவாக வேண்டும் என்று சொன்னா நமக்குள்ளாக சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குறேன், இதெல்லாமே உருவாகணும். இதெல்லாம் எப்படிங்க உருவாகும்? நான் அவருடைய அடையாளமா இருக்கிறதுனால எனக்கு உருவாகும். ஏன்னா அவர் எனக்காக இதெல்லாமே செஞ்சாரு. முன்னே அக்கிரமத்திலே மரித்திருந்த என்னை, பாவங்களிலே மரித்திருந்த என்னை அவரோடு கூட என்னை இணைச்சாருங்க. நான் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நான் பாவியாயிருக்கிறதுல அப்ப கிறிஸ்து எனக்காக மரித்தார். அப்ப கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி இருந்துச்சு? தேவனுடைய கிருபை எப்படி இருந்துச்சு? அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இந்த தைரியம் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பலத்தை எனக்கு கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை 1வது வார்த்தையை சொல்றாரு, அவரை பற்றும் விசுவாசத்தால் நமக்குள் உண்டாகிற தைரியம். இப்ப எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன்,
சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் நம்மளால் அதை என்ன செய்ய முடியல, உணர்ந்து கொள்ளவே முடியல. இப்போ நான் சொன்னதே பாதி பேருக்கு ஷாக்காக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரி தான் உட்காந்துருக்கிறீங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு அருளப்பட்ட தேவ கிருபையின்படி நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக பார்த்து தான் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. யாரு கூடயும் கம்பேர் பண்ணி அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நாம ஏன் இப்படி இல்லை, அப்படி நான் பேசவே மாட்டேன். நான் அப்படி பேசவே மாட்டேன். ஏன்னா என் இயேசு கிறிஸ்து என்ன யாரோடு கூட ஒப்பிடல, அவரோடு கூட உட்கார வச்சு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். உன்னதத்துல உட்கார அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்குதா? உன்னதத்துல உட்கார அளவுக்கு நீ பெரிய அவ்வளவு பெரிய ஆளா? நீ ஏன் கவலைப்படுற? என்ன உட்கார வைக்கிறவர் அவர். அல்லேலூயா. மனுஷர் முகமாய், மனுஷர் பார்க்கிற விதமாய் அவர் என்னை பார்க்கவில்லை. ஊரெல்லாம் பார்த்துச்சு, இவன் பாவியா இருக்கிறானே, இவள் பாவியா இருக்கிறாளே, இவள் அவரை தொடுகிறா. தன்னை தொடுகிறது யாருன்னு கூட தெரியாத ஒரு தீர்க்கதரிசியா அவரு? எவ்வளவு துணிவு இருந்தா ஆலயத்துல இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு எப்படி உட்கார்ந்து இருப்பான்? நமக்குள்ளதான் அப்படி ஓடுது. அவர் பார்க்கிறார், என் புள்ள வந்துருச்சியா, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம். அங்க பெரிய சந்தோஷம், அங்க பெரிய ஆரவாரம், அங்க ஒரு பெரிய மனமகிழ்ச்சி, அங்க பெரிய 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 சந்தோஷம். இங்க உட்கார்ந்துட்டு நம்ம முணுமுணுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாத்தியா என்னென்ன சிக்னல், எவ்வளவு தப்பு செஞ்சுட்டு எவ்வளவு துணிவா. இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாங்க சீஷர்கள், ஆண்டவரே உம்மை பின்பற்றாத ஒருவன் உம்முடைய நாமத்தினால, அங்க ஒருத்தன் பிசாசுகளை துரத்திக்கிட்டு இருக்கிறான், நாங்க போய் அப்படி சொல்லல. அந்த வசனம் எங்க இருக்குன்னு டக்குன்னு எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, எடுத்த வாசிங்களேன், நினைவு வந்ததுனால டக்குன்னு சொல்றேன். யோவான் சுவிசேஷத்துல தான் வரும். ஏலமா இல்ல அது இல்ல லூக்காவா? இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினால ஒருத்தன் அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், நாங்க அவனை தடுத்தோம் அப்படின்னு மாத்திரம் முடிக்கல, அவர்கள் எங்களை பின்பற்றாதவர்கள், எங்களை சேராதவர்கள் ஆகையால் அவர்கள் என்ன செஞ்சோம். அது வசனம் எடுத்திருக்கீங்களா? கொஞ்சம் மன்னிச்சிருங்க, அது ரெஃபரன்ஸ்ல வரல, டக்கு நினைவு வந்ததுனால சொல்றேன் நான். அது எஸ், யாராவது எடுத்திருக்கீங்களா? நல்லா இருக்கும் அந்த வசனம். பைபிள் ஆப்ல கூட கொஞ்சம் டக்குன்னு தேடுங்களேன். சரி, நான் அதை தேடிட்டே இருங்க, நான் இங்கே வருகிறேன். நான் வருகிறேன். எஸ், அவரை பற்றும் விசுவாசத்தால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. என்ன தைரியம்? என்ன தைரியம்? கிறிஸ்துவினாலே நான் சகலவற்றையும் நான் நன்மையாக பெற்றிருக்கிறேன் அப்படின்ற தைரியம். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா அந்த வசனம்? யாராவது எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே 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 சரி. அதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, சீஷர்கள் வந்து இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பக்கத்து தெருவில் ஒருத்தன் அற்புதம் செஞ்சிட்டு இருந்தான், உம்முடைய நாமத்தை சொல்லி அவன் அங்க சுகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாயா, உங்களோட நாமத்தை சொல்லி அங்க அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், பிசாசை துரத்திட்டு இருக்கிறான், அவன் எங்களை மாதிரி ட்ரெஸ் போடல, எங்களை மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கல, எங்களை மாதிரி அப்படி பேசல, எப்படி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அப்படி பேசல, அவன் எங்களை மாதிரி அவன் பாட்டு பாடல, ஆனா அவன் அற்புதம் செஞ்சிட்டு இருக்கிறான். எங்க அடையாளம் எதுவும் அவன்கிட்ட இல்லாததுனால நாங்க அவனை என்ன செஞ்சோம், தடுத்தோம். நாங்க அவனை தடுத்தோம். உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவனை எங்கடா தடுத்தீங்க? அவன் விசுவாசத்துக்கு தூரமா இருக்கிறவன் கிடையாது. நீ ஓ அடையாளத்தை வச்சு நீ அவனை எடை போட்டுக்கிட்டு இருக்கிற, ஓ அடையாளத்தை வச்சு நீ அவனை எடை போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ அப்படி பார்க்காதப்பா, என் மேல வைக்கிற விசுவாசத்தை வச்சு பாரு. ஹல்லேலூயா. என்ன டைவர்ட் ஆகிறீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஒய் டிஸ்டர்பன்ஸ்? ஆமாம், வெளியே இருந்து என்ன சிக்னல்ஸ் வந்துட்டே இருக்குது?
வெளியேனா அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க, இல்லைன்னா நான் அங்கே வந்து நின்றுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. டான்ஸ் இருக்குதா உங்களுக்கு குட்டீஸ்? ஆஃப் பண்ணணுமா நான்? ரைட், ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். ஆமேன், ஸ்தோத்திரம். நம்ம ஆஃப் ஆனால் தான் சில பேருக்கு ஆன் ஆகும் போல இருக்கு. பரவாயில்ல, சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ரைட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சரி, சாரி. ஸோ நமக்குள்ளே என்ன தோணுதுன்னா, கிறிஸ்து பார்க்குற அந்த சிந்தை வரமாட்டேனுது. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவோம், கிறிஸ்துவை நாம் அடையாளமாக்குவோம். நம்மை அறியாமே நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும் என்பதில் மறந்து போக வேண்டாம். சரி, ரெண்டாவது காரியத்துக்கு நான் வந்துடுறேன். வாசிங்க எபேசியர் 3:12. ரெண்டாவது திட நம்பிக்கை. முதலாவது அவருக்குள் இருக்கிற தைரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். கலாத்தியர் மன்னிக்கணும், சரி வேண்டாம், நேரம் அங்கே போயிடலாம். சரி, ரெண்டாவது திட நம்பிக்கை குறித்து நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:26 வாசிங்க. நீதிமொழிகள் 14:26. நேரம் வேற போயிடுச்சு. 14:26. ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது நான் சொன்னேன் நமக்குள்ள தைரியம், ரெண்டாவது திட நம்பிக்கை. நம்முடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் சேர்த்ததான ஒரு நம்பிக்கை. அவர்கள் அடைய போகிற தேசத்தை தூரத்திலே கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. போதுமா? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், வாக்குத்தத்தமானது உங்கள் பிள்ளைகளுக்கும், வாக்குத்தத்தமானது தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. சரி, வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது அது என்னன்னே தெரியாது. வாக்குத்தத்தம் என்னன்னே தெரியாது. நோவா காலத்துல கூட மழை வரும்னு சொன்னாரு. ஆனா நோவாவுக்கு மழைனா என்னன்னே தெரியாது. வசனம் சொல்லுகிறது, அவருக்கு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் ஆமென் கிருபை கிடைத்தது. கிருபை என்னன்னே தெரியாது. தெரியாததை நம்பினா கிருபை வந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், அந்த கிருபையே போதும், அதுல நீ திருப்தி ஆயிருவ போன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுக்குள் திட நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. அது எனக்கு மாத்திரமல்ல. திரும்ப நீதிமொழிகள் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் பயப்படுகிறவனுக்கு உங்களுக்குள்ள திட நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது யாருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? யாருக்கு மாறி போகுது? ஏன் பிள்ளைகளுக்கு போகுது? அவரு எனக்கு மாத்திரமல்ல என் சந்ததிகளுக்கும் சேர்த்த நன்மையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க வாக்குத்தத்தம் தெரியல. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 9வது வசனம். இது நம்ம நைட் பிரேயர்ல தியானித்த வார்த்தை. ரோமர் 9:9. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது குறித்த காலத்திலே வருவேன் என்பது. குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த அம்மா இள வயசா? அந்த ஐயா ரொம்ப இளமையானவரா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19 வாசிமா. அவன் 100 வயது உள்ளவனாய் இருக்கிறான். தன் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, அதை அவன் எண்ணாதிருந்தான். ஆண்டவர் சொன்னாரு குறித்த காலத்திலே வருவேன். அதுதான் வாக்குத்தத்தம். அந்த வசனம் திரும்ப பாருங்க. ரோமர் 9:9.
வாக்குத்தத்தமான வார்த்தை அது. போதுமா? வாக்குத்தத்தமான வார்த்தை, அதுதான் வாக்குத்தத்தம். அது வாக்குத்தத்தம் எப்படியா வரும்? நானோ பலவீனமானவன், நானோ பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவன், நானோ சந்ததிகளுக்கு பாத்திரவான் அல்ல, அந்த அளவுக்கு என்கிட்ட பலன் இல்லை, அந்த அளவுக்கு என்னுடைய சரீரம் இல்லை. தன் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. தகுதி இல்லை, எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனா வாக்குத்தத்தம் நீங்க இருக்கிறதுல சொல்லாதது, நீங்க இல்லாதவைகளிலே சொல்லி உங்களுக்கு நிறைவேற்றும். அதன் மேல் வைக்கிற விசுவாசம். குறித்த காலத்திலே வருவேன், சாராள் ஒரு பிள்ளை பெறுவாள். இது வாக்குத்தத்தம். எந்த வயசுல? சாராளுக்கு 90, ஆபிரகாமுக்கு 100. நடக்கிற காரியமா இது? இனி பிள்ளையை பெத்தெடுத்து, இனி இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு, அந்த சந்ததிகளுக்குள் பூமியில் உள்ள சகல ஜனமும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படியா நடக்கும்? நடக்கும். அல்லேலூயா. இப்ப வாசிங்க நீதிமொழிகள் திரும்ப. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன திட நம்பிக்கை? அவர் என் பிள்ளைகளுக்கும் பிள்ளையின் பிள்ளைகளுக்கும் சகல ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என் பிள்ளையை கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. இந்த திட நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைக்கும் அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தானே தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தோம். சடங்காச்சாரமா செஞ்சோமா? இன்னைக்கு செய்யலைன்னா, இல்லை குழந்தையை பெற்றெடுத்து அதெல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்துடணும், அப்படி கொண்டு வரலைன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது, குடும்பத்துக்கு ஆகாது. அப்படி ஏதாவது இருக்குதா? எதுவுமே சடங்காச்சாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈவன் கம்யூனியன் எடுக்கிறது கூட சடங்காச்சாரமாக செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது கூட சடங்காச்சாரமாக செய்யக்கூடாது. அதனால தான் சொன்னேன், சடங்காச்சாரம் எப்போ வரும்னா அது இந்த யூனிஃபார்மிட்டியில் தான் வரும். யூனிட்டிக்குள்ளே வரும்போது சடங்காச்சாரம் வராது, அர்ப்பணிப்பு வரும், ஈடுபாடு வரும். ஒரு மனம் சொல்லி வந்துட்டோம்னாலே அங்கே நான் இல்லைன்ற மைண்ட் செட் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஸோ நமக்குள்ளாக திட நம்பிக்கையை கர்த்தர் விசுவாசத்தினாலே கொடுக்கிறார். முதலாவது விசுவாசத்தினாலே தைரியத்தை கொடுக்கிறாரு, ரெண்டாவது விசுவாசத்தினாலே திட நம்பிக்கையை கொடுக்கிறாரு. அந்த திட நம்பிக்கை எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் அது இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக முடித்து விடுகிற மூன்றாவது காரியத்துக்கு வரலாம். வாசிங்க திரும்ப. எபேசியர் 3:12. தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38 40 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 13 38 40. ஓ, 40வது வசனம் அதோட நிற்கிறதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எச்சரிக்கையாயிருங்களா? போதும். அசட்டைக்காரரே, உங்களுடைய நாட்களில் ஒரு கிரியை நடப்பிப்பேன். அதை விவரித்து சொன்னா கூட நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு மேல உள்ள வசனம் சொல்ல 38 போடுங்க. 38. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும்
மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்றி விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ. பிரமாணத்தினால விடுதலை ஆகும் நினைச்சோம். ஆனா விடுதலை இதுவரைக்கும் என்ன செய்யல? விடுதலை இதுவரைக்கும் கிடைக்கல. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சொன்னேன், என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன உடனே பாஸ்டர் ஏதோ மதியான சாப்பாட்டுக்கும் கிறிஸ்மஸ் செலவுக்கும் புது ட்ரெஸ் வாங்குறதுக்கும் 4 வார்த்தை நல்லதா சொல்லுவாரு அப்படின்னு உட்காந்துடாதீங்க. நான் இன்னைக்கு ஆவிக்குரியது மட்டும்தான் பேச போறேன்னு சொன்னேன். அல்லேலூயா. எவைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம்? இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடி, இவ்வுலகத்தின் வழக்கத்திற்குள்ளாக எதிலெல்லாம் நம்ம இணைச்சிருக்கிறோம்? மூட நம்பிக்கைகள், அவிசுவாசமான காரியங்கள். எது அவிசுவாசம் அப்படின்னா, இந்த இருட்டுக்குள்ள நான் நடக்கிறது எனக்கு பயமா இருக்குது, அது மாத்திரம் அவிசுவாசம் கிடையாது. கர்த்தர் சிந்தின ரத்தத்தினுடைய விலைக்கிறையும் அது என்னன்னு தெரியாம இருக்கிறது பேர் என்னதான்? எனக்காக அவர் பட்ட காயங்கள், அந்த காயத்தினால எனக்கு விடுதலை உண்டாகும் நம்பிக்கை இல்லைனாலே அது பேர் தான் என்னது? அது அவிசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கண்டுபிடித்து எடுக்கப்பட்டது ஒரு வசனம், லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 49. ஆக்சுவலா அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, கண்டு பின்பற்றாதவனானபடியால். ஆமென், ஸ்தோத்திரம். இது அங்க உள்ள மேட்ரு. திரும்ப இங்க வரேன். இங்க சொல்றான், யார் சொல்றது? யாருங்க அவரு? ஆண்டவரே சொன்னது யாரு? அப்பொழுது யோவான். ஆண்டவரே சொன்னீங்களா? சரிம்மா. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி. அந்த யோவான் யாருங்க? இயேசுவிற்கு அன்பாயிருந்த சீஷன். அன்பாயிருந்தவனுக்கே அவரை பத்தியே தெரியல. நான் திரும்ப சொல்றேன், நான் இயேசுவிடத்தில் அன்பாயிருக்கிறேன். அவர் மார்பிலை சாய்ந்து, சும்மா என்னத்துக்கு ரீல் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அவரை பத்தியே தெரியல, சும்மா சாஞ்சுக்கிட்டா. அவரை யாருன்னே புரிஞ்சுக்கல. அவர் என்ன தலகாணி அவர் மேல சாஞ்சு தூங்குறதுக்கு? பைபிளே நிறைய பேர் நம்ம இப்படித்தான் வச்சிருக்கிறோம். உண்மை இல்லையா? தலைமாட்டில் வச்சுட்டா என்ன வரும்? கெட்ட கனவு வராது, பிசாசு அண்டாது. பைபிள வசனம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் படிச்சது இல்லை. ஆனா இது என் கக்கத்திலே இருக்கும். வச்சுக்கிட்டா கொஞ்ச நாள்ல பழசாகும், தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கி வைப்போம். வசனம் வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், என் பைபிள் பழசாகி கிழிந்து போனாலும், கர்த்தருடைய வார்த்தை அதுதாங்க வேணும். மார்புல சாஞ்சுக்கிட்டு இருந்த யோவான், அன்பாயிருந்த சீஷன். அன்பு என்ன மார்புலஸ் ஆயிருது? அவரே யாருன்னு தெரியல. அவர் சொல்றார், யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறத நாங்க பார்த்தோம்யா. அவன் எப்படியா உம்மை பிசாசை துரத்த முடியும்? அவை உம்மை அந்த வார்த்தையை பாருங்க, பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களோட கூட உம்மை பின்பற்றாதவன். உம்மை பின்பற்றணும்னா எங்க பின்னாடி வரணும். நாங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி அவன் ட்ரெஸ் போடணும். நாங்க எப்படி முடிவெட்டி இருக்கிறோம் அதே மாதிரி முடிவெட்டணும். நாங்க எப்படி அல்லேலூயா சொல்றோம், அல்லேலூயா அப்படி சொல்லணும்னா அவங்க எப்படி தான் சொல்லணும், அல்லேலூயா அப்படி சொல்லணும். வேற மாதிரி அல்லேலூயான்றா ஒரு பஞ்சாயத்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஆமென் அப்படி நம்ம தமிழ்ல சொல்றோம். பாவம் நம்ம பிள்ளைகளா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குதுங்களா, அங்க கத்துட்டு வந்ததை வச்சு ஆமென் அப்படின்னு இருப்பாங்க போல இருக்கு. நம்மால் கொதிச்சது அது என்னது, ஏமேன்ற ஆமேன் சொல்லுன்னு. எங்க சொன்னா என்னையா? அடி
அடிப்படை அறிவு. அடிப்படை அறிவு. நீங்க ஹிந்திக்காரன் பிரேயர் பண்ணும்போது எல்லாம் வல்ல கடவுளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனை ஜெபம் பண்ண சொல்லுங்களேன், பரமேஸ்வரா அப்படின்வா, உயிரே போயிடும். ஏன்னா பரமேஸ்வரன் நம்ம வேற ஆளை நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். நம்ம மைண்ட்ல பரமேஸ்வரன்னா வேற ஒருத்தவர், அவர் வேற மாதிரி கெட்டப்ல இருப்பாப்ல, நம்ம ஆளு வேற மாதிரி இருக்கிறாரு. இவர் எப்படியா பரமேஸ்வரன் சொல்றான்? இல்ல, அவன் மொழியில் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவரே நான் சொல்ற மாதிரி அவன் சொல்லல, ஜெபத்தை கேட்காதீங்க, அவன் ஜெபத்தை கேட்டுறாதீங்க. எப்படி ஜெபம் பண்ணணும் கூட தெரியல, ஜெபம் பண்ண சொன்னா வார்த்தை திணறுது, இவெல்லாம் இத்தனை விஷயம். அவர் கேட்கிறவரா இருக்கிறாரு, உன் வேலையை பாட்டு பேசாம உட்காரு. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம். எங்க பின்னாடி வந்து நாங்க எப்படி இயேசு நாமத்தை சொல்றோமோ அப்படிதான் அவன் சொல்லணும்னு பார்த்தோம். ஆனா அவன் வேற மாதிரி சொல்றான். டிஷர்ட் போட்டுட்டு ராத்திரி டிஷர்ட் போட்டுட்டு சாதாரண ஒரு வேஷ்டியை கட்டிட்டு ஒரு ஷாலை போத்திட்டு போய் ஒரு இடத்துக்கு கடைக்கு போறேன். ஆவிக்குரிய நபர் ஒருவர் பார்த்து கேட்கிறாரு, என்ன பாஸ்டர் பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஏன்னா அவங்க மைண்ட்லாம் எப்படி இருக்குது? நான் சொல்றது 9 மணிக்கு மேல ராத்திரி கடைக்கு போறேன், அப்பயும் நான் ஜிப்பா போட்டுட்டு வெள்ளையும் சொல்லியமா போய் நிக்க முடியுமா? ஏன் மைண்டில் அப்படியே நிற்கிதுன்னா, நான் எப்படி பார்க்குறனோ, நான் எப்படி பின்பற்றனோ அப்படிதான் அவன் இருக்கணும். அவன் என்னன்னா வேற மாதிரி வந்துட்டு பாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய நபர் என்னை பார்த்து கேட்டாருங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் பிச்சைக்கார மாதிரி வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டார். 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு கடைக்கு போகிறோம். நான் அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னை பார்த்த உடனே டக்குன்னு இப்படி வார்த்தையை சொன்னார், சரி வாங்க 2 பேரும் போகலான்னு. 2 பேரும் அந்த கடைக்கு போகிறோம். நல்லா கவனிங்க, அந்த கடையை வந்து கிறிஸ்தவ கடை கிடையாது, அந்த கடையில் வேலை பார்க்குற பசங்களும் கிறிஸ்தவம் கிடையாது. நான் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது, டக்குன்னு எந்திரிச்சு பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர்னார். நல்லா கவனிங்க, ஆவிக்குரியவங்க பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அன்பாய் இருந்த சீசன் தான் சொன்னா, எங்க வழியா அவன் என்ன செய்யல, உங்களை பின்பற்றல. நான் வந்து பாஸ்டர்னா இப்படி தான் பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறேன். பாஸ்டர்னா இந்த மாதிரி அடையாளத்தோடு அப்படியே இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். வந்து பார்த்தா நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. என்னால உங்களை பாஸ்டரா பார்க்க முடியல. ஆனா இந்த வழியில வராத ஒருத்தனுக்கு நான் பாஸ்டரா தெரிஞ்சேன். அவன் கிறிஸ்தவன் கிடையாது, நான் அடிச்சு சொல்லுவேன், எனக்கு தெரியும் அவனை. பின்னாட்களில் நான் நல்லா பழகினேன் அவன் கூட. ஏன்னா அன்னைக்கு தான் முத பார்க்குறேன். அவன் கிறிஸ்தவன் கிடையாது, சபைக்கு போகிறவன் கிடையாது, வேற மார்க்கத்தை பின்பற்றுகிறவன். ஆனால் அவன் என்னை எங்கேயோ பார்த்துருக்கிறான். அவன் எந்திரிச்சு நின்று ஸ்தோத்திரம் பண்ணாங்க நைட்டு 9:30 மணிக்கு. கணம் பெறுகிறதை குறித்து பேசலை, அடையாளப்படுத்தப்படுகிறத பற்றி பேசுகிறேன் நான். நம்ம மைண்ட் அப்படி இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அடுத்த வசனத்தை போடுப்பா. தம்பி அடுத்த வசனத்தை போடுப்பா. அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியா இராதவன் நீ அவனை விரோதியா பார்க்கிறடா, எனக்கு தெரியும்டா அவன் என் பட்சத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. ரொம்ப அந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கிற குரூப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்காக சொல்ல, ஒரு ஊழியக்காரனாக நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனுக்குரிய கணத்துக்காக சொல்றேன். இப்போ நீங்களாம் யாரை ஊழியக்காரரை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? பாஸ்டர் பிரைஸ்லான்னு சொல்லுவீங்களா? சொல்லுவோம். சில குரூப் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நான் பாஸ்டர்னு தெரிஞ்சாலும் பாஸ்டர்ன்ற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. சார் நல்லா இருக்கீங்களா? சார் சார் நல்லா இருக்கீங்களா? ஏன்னா அவங்க லெவலில் நான் பாஸ்டரா இல்லை. ஏன்னா பாதி நேரம் கையில் கட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த ஏரியாவுக்குள்ள பாதி நேரம் டிஷர்ட் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், ஆகுனா மஞ்சள் பையை தூக்கிட்டு கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். எங்க பாஸ்டர் அப்பெல்லாம் போறவர் இல்லை. பாஸ்டர்னா அப்படி மைண்டு. சீஷர்களுடைய அன்பாய் இருந்த சீசன் நல்ல மோசமானவங்க. இதுதான் சொன்னேன் நான், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவு குறைவு. வேதத்தை வேணா கரைச்சி குடிச்சிருப்பீங்க, இயேசு யாருன்னு தெரியாது. அவர் மேல சாஞ்சி இருக்கிறாங்க, அன்பா இருந்த சீசன். ஆனா இயேசுவினுடைய சிந்தனை என்னன்னே தெரியல. இதே யோவான் தான் இன்னொரு இடத்துல சொல்ற, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவங்களை அழிச்சு போட்டலான்ற. பட்டார்னு திரும்பி சொன்னாரு, என்ன ஆவிடா உங்களுக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவின் ஆவியை தரித்து கொள்ளுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி கிறிஸ்துவை புரிந்து கொள்கிறோம்? சரி, நான் கடைசியா இந்த விஷயத்துக்கு நான் வந்துட்டு முடிக்கிறேன். நான் அப்போஸ்தலருக்கு வந்தோம். கிறிஸ்துவினாலே நமக்கு இந்த 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 வசனத்துக்காக தான் தேடி எடுத்து கொடுத்த அன்பு நண்பர்களுக்கு நன்றி. சரி, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு பாவ மன்னிப்பு, விடுதலை ஆகவற்றினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். எதனால் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியல? நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட முடியல. அப்போஸ்தலர் 13:38 40 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். சரி, ரோமர் 5:2 வாசிங்க, ஜெபம் முடிக்கலாம். ரோமர் 5:2, ரோமர் 5:2. டக்கு 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 டக்கு. என்னம்மா பா, ஒரு செகண்ட் கப்புன்னு ஆயிடுச்சு. ரோமர் 5:2. அவர் மூலமாய் எந்த கிருபையில, எந்த கிருபை போதும் சொன்ன திருப்தியாக்குற கிருபைக்குள்ளாக. ஹல்லேலூயா. இதுக்கு மேல உனக்கு எதுவுமே வேணாம்யா. இதை தவிர இந்த உலகத்துல நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. அவருக்குள் பெற்றிருக்கிற சகல நன்மை, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே கெத்தா சுத்துறோம், மேன்மை பாராட்டுகிறோம், ரொம்ப கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? நான் வச்சிருக்கிற விசுவாசம் அப்படி. அவர் மூலமாய் கிருபையினால், ஆமென், ஸ்தோத்திரம், தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை நான், ஆமென், பெற்றிருக்கிறேன். எப்படிங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாரு? வாசிச்சோமே 2வது அதிகாரத்தில் எபேசியர்ல, உன்னதங்களிலே அவரோடு கூட. அவ்வளோ பெரிய பாக்கியம் அது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னதங்களிலே உட்கார்றதுக்கான முழு அத்தாரிட்டி, அதிகாரத்தையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். சும்மா நம்மளாம் ஒன்றுத்துக்கு இல்லாத ஆளுன்னு உட்காராதீங்க. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். மற்றவங்களோடு கூட கம்பேர் பண்ணாதீங்க. வேறு நம்பிக்கையில் இருக்கிறவங்களோடு கூட கம்பேர் பண்ணாதீங்க. நான் தான் சொல்றேன், தேவனை கிட்டி சேருகிறதற்கு நம்முடைய கிரியையினால ஒன்றும் செய்ய முடியாது. அவராலே அன்றி வேறொருவராலே ரட்சிப்பு நமக்கு இல்லை. எந்த கிரியைனாலும் கிடையாது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஏன்னா ஒரு காலத்தில் நம்மள அதை செஞ்சது தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு நெடுந்தொலைவு ஆலயம், அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஒரு ஜேசிபியை போட்டு அப்படியே மண்ணை சமன்படுத்திட்டே வர்றான். என்னடா ரோடு வீடு போட போறானா? இல்லை, பின்னாடி 4 பேர் முழங்கால் போட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த அச்சு பதிஞ்சிருச்சுல, திருப்பி அந்த ஜேசிபியை வச்சு சமன்படுத்திட்டே வரான். திருப்பி இங்கேருந்து ஒரு 4 பேர் முழங்கால் போட்டே போறாங்க. கிரியையினால ஒரு நாளும் ரட்சிக்கப்படவே முடியாது. ஹல்லேலூயா. நான் சுமக்க கூடாதுன்னு தான் அவர் எனக்காக சுமந்து தீர்த்தார், முடிச்சிட்டாரு. திரும்ப உட்காந்து நீங்க அவன் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க, நான் பாவி முழங்கால் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவர் மேல் வைக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. எதுக்கு நீ உன்னை உடலை வருத்திக்கிட்டு இருக்கிற? உடனே நம்ம சொல்றோம், இல்ல அவன் இங்கிருந்து கேரளாக்குள்ள வரைக்கும் நடந்து போறானாமா. போயிட்டு போறான். ஏன்னா அவனுக்காக சுமக்க ஆள் இல்ல, எனக்காக எல்லாவற்றையும் சுமந்த ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் சுமையை லகுவாக்கி, என் சுமையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சுமை எனக்கு லகுவாக்கி கொடுத்திருக்கிறார். பாரம் இல்லாம என் பிள்ளை போட்டுமியான்ட்டு என்னை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தோலிக்க பாடல் கூட ஒன்று இருக்கு, என்னை சுமப்பதினால் இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை. உங்களுக்கு அது கஷ்டமே கிடையாது. ஏன்னா என்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கிற தேவன், நீங்க கைகளில் தூக்கி வச்சு சுமக்கிற தேவன், தோள்களில் தகப்பனை போல உட்கார வச்சு தூக்கி சுமக்கிற தேவன், என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு தாங்குகிற தேவன், எந்த வாதையும் அணுகாதபடி என் கூடாரத்தை பாதுகாக்கிற தேவன், என் சந்ததிகள் தோறும் உமக்குள் அடைக்கலமாய் இருக்கும்படி எல்லா காலங்களுக்கும் ஏற்ற நன்மையை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நீர்.
ஹல்லேலூயா. இது தாங்க திட நம்பிக்கை, இதுதான் தைரியம். முன்ன எதுவுமே இல்லை. 2வது அதிகாரம் எபேசியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் முன்னே எதுவுமே இல்லாதவர்கள், முன்னே தூரமாக இருந்த நீங்கள். 12வது வசனம் 13 இல்லை 2:12 வாசிங்க ஃபர்ஸ்ட். அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள், உங்களுக்கு எதுவுமே கிடையாது, காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தவங்க கிடையாது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்கள். நீங்க ஒரு கடவுள் நினைச்சிட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கு எதுவுமே செய்யல, அதனால தான் நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்க. நீங்க உங்களை தூய்மையாக்கி, நீங்க உங்களை அப்படியாக்கி, நீங்க உங்களை அடுத்து, நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து, நீங்க 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 ஏன்னா தேவன் கிடையாது. அதனால அன்னைக்கு நீங்க அப்படி இருந்தீங்க. கிறிஸ்துவை விசுவாசிச்ச உடனேயே இது எதுவுமே நான் செய்யக்கூடாதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். நான் செத்தக்க கூடாதுன்றதுக்காக, நான் பிச்சு பிச்சு என்னை தண்டனைக்கு உள்ளாக்க கூடாதுன்றதுக்காக அவர் அந்த கோலத்தை ஏற்றுக்கொண்டார். அந்தகாரமான அந்த என்ன சொல்றதுன்னா, உணர முடியாத அந்த சாயலை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த கேடு எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்காக அவர் பீக்கப்பட்டார். வேற எந்த தெய்வமும் செய்யலைங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, முன்ன நீங்க இந்த தேவன் அற்றவர்களாய் இருந்தீர்கள். அடுத்த வசனம். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவின் ரத்தத்தால மாத்திரம் தான் நாங்க சமீபமானோம். ஹல்லேலூயா. சமீபமானீர்கள். போதுமா, போதும். முன்ன தூரமா இருந்தோம், இப்ப நாம் அவருக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். 3 விஷயங்கள் சொன்னேன். 1, கிறிஸ்துவை அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள் தைரியம், அவருக்குள் திட நம்பிக்கை, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்ப தைரியமா சொல்லுங்க, உங்க கிருபை. ஹல்லேலூயா. உங்க கிருபை. ஆமென், ஆமென். கண்களை மூடினா அப்படி நாம் ஜெபிக்கலாம். உங்க கிருபை போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, மனசார நன்றி சொல்லுவோமா? இது ஒரு சந்தோஷமான ஒரு நேரம். அது எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னை எவ்வளவு தைரியப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை,
உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே. உம் கிருபையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் உங்க கண் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, எல்லாம் உங்க கிருபை தான். நான் சொல்றது எனக்கு எதுவுமே இல்லை. என் கிரியையினால நாங்க ரட்சிக்கப்படலப்பா. உங்களுடைய கிருபையினால மாத்திரமே ரட்சிக்கப்பட்டோம். கதறி அழுத நேரத்தில் எல்லாம் ஆமென், உம்முடைய கரந்தாய் கண்ணீரை துடைத்தது. உம்முடைய கிருபை தான் என்னை தாங்கினது. தனிமையில் அழுத நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நீங்க மாத்திரமே துணை செய்தீர் ஆண்டவரே. உங்க கிருபை போதும் அப்பா, உங்க கிருபை போதும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாமா? உங்க கிருபை போதும் ஆண்டவரே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. உங்க கிருபை மாத்திரம் போதும். நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா, நன்றி சொல்லி துதிக்கிறோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீரே, உடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை திருப்திப்படுத்துகிறோம். உடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தேற்றி தைரியப்படுத்துகிற உடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர ராஜா. உமக்குள் அந்த கிருபையினால நாங்கள் தைரியத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் அந்த கிருபையினால திட நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையினால உமோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, கர்த்தர் நீர் எங்களுக்கு அருளி செய்தது. இந்த தைரியத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்கிறோம். தேவகரம் துணையாக இருக்கட்டும். இன்று மாலை நடக்க இருக்கிற ஆராதனையை
கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. எந்த தடையும் குழப்பம் இல்லாதபடி நேர்த்தியாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாளைய தினத்திலிருந்து ஆண்டவரே கிறிஸ்துமஸ் கீத பவனியாக நாங்கள் செல்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் செல்கிறோமோ அங்கே உம்முடைய மகிமையின் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். பிறப்பினுடைய மகிழ்ச்சி தங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நாங்கள் ஆசீர்வதிக்கிற வீடு கர்த்தாவே ஸ்தோத்திரம் உமக்குள் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. எல்லாருக்கும் வேண்டிய பலனை உற்சாகத்தை தாங்கப்பா. வருகிற இந்த மாதங்கள் முழுவதுமாய் நடக்கிற எல்லா ஆராதனைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே சகலவற்றை நேர்த்தியாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து